சினிமா ஆரம்பிக்குது பாருங்க. அங்க ஒரு வீரன் கிணலின்னு பேர், அவன் தம்பி வாலி எலும்பு கூண்டுடன் அவன் ஊருக்கு வர்றான். அப்பதான் ஒரு சிறுவன் வனலின்னு பேர், அவன் படகுல கல்லெல்லாம் எரிய ஆரம்பிக்கிறான். அப்புறம் வனலி கிணலிய பாருங்க தாக்குறான். ஆனா அப்பதான் தெரியுது அவன் தன் அண்ணன்னு. பல வருஷமா பார்க்கலையேனா வனலிக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் வனலி ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட கிணலி வந்ததா சொல்றான். கிணலி வீட்டுக்கு போய் வாலி இறந்த விஷயத்தையும் வீடு கட்ட காசு கொடுக்கிறானும். சாயங்காலம் ஆகுது பாருங்க. சில பேர் கமாண்டர் கியானை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கியான் விடுமுறை ரத்துன்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில கியான் அம்மா அப்பா கிட்ட விடைபெறான். அப்பதான் வனலி அவன் அண்ணா கிட்ட நாங்களும் போர் செய்யணும்னு சொல்றான். ஆனா கியான் அம்மா அப்பாட்ட நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் காட்சி மாறுது பாருங்க. அமெரிக்கா சேனை எதிரி பகுதியில பேரு வெடிச்சு துண்டு துண்டுன்னு போடுது. அமெரிக்க கப்பல் தொடர்ந்து தாக்குது. அமெரிக்க விமானப்படை நிலத்துல பொத்தா பொத்தா வெடி வீசுது. நிலத்துல ஏர் ஸ்ட்ரைக் அலாரம் ஓங்கி ஓங்கி அடிக்குது. எல்லாரும் உயிர் காப்பாத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஆயிரக்கணக்கான அமெரிக்க டேங்க் படை வீரர்கள் கடற்கரையில நிற்கிறாங்க. போர் இன்னும் கொடூரமா போக போகுது. கமாண்டர் ஜெனரல் மெக்கார்த்தர் பத்திரிகையாளர் கிட்ட சொல்றாரு, சியோலை எப்படியும் திருப்பி எடுப்போம்னு. ஜீனாவில் மாவோ ஸ்கொயர்ல சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து போர்க்கணக்கு பார்க்கறாங்க. அப்புறம் பாங்னு ஒரு பெரிய அலுவலர் லைப்ரரியில வர்றாரு. அங்க மாவோ மகன் எனிங் அவரை வழிகாட்டி அவரு அப்பா கிட்ட கொண்டு போறாரு. அப்புறம் பாங் மாவோ சேர்ந்து கொரிய மக்களுக்கு உதவி பண்ண பிளான் போடுறாங்க. போறப்ப எனிங் பாங் கிட்ட சொல்றாரு, உன்னையும் போர்ல. சரி சரி கேளுங்க பாருங்க. ஒரு பக்கம் போர். அமெரிக்க படை புயல் மாதிரி பொழிஞ்சு பம்பர்திரோஃப்க பண்றாங்க. அந்த கொடூர சண்டையில மாவோ அந்த பங்க்னு ஒருத்தரை ஆர்மி கமாண்டராக்கி யால நதி பக்கம் அனுப்புறாரு. அதே சமயம் ஜெனரல் மெக்கார்த்தர் மைனஸ், அவர்தான் என்னடா பெரிய தலைவன் மைனஸ், தென் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் போர் தொடரணும்னு கட்டளை போடுறாரு. அப்படி என்ன போர் வெறியோ? அந்த கொரியா ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல என்னிங்னு ஒருத்தன் அமெரிக்க படையோட நகர்வுகளை பங்க் கிட்ட சொல்றான். பங்க் சொல்றான் அமெரிக்கா சாங்ஜிங் லேக்ல அட்டாக் பண்ண போகுதுன்னு. உடனே பங்க் தன் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மகா பிளான் பண்றான். மைனஸ் எதிரிக்கு கொடுக்கிற ஒரு அதிர்ச்சி அட்டாக். மாவோ அந்த பிளானை பார்த்துட்டு எல்லா போர் முனைகளையும் அசுர வலிமையா உறுதி பண்ண சொல்றாரு. சீன படை போர் பண்ண ரெடி. ஆனா அங்க கியான் லீக் பட்டாலியன் கூட 9th கோர் பட்டாலியன் தகராசு பண்றாங்க. அப்போ 9th கோர் பட்டாலியன்ல ஒருத்தன் மைனஸ் ஆலின் மைனஸ் வந்து கிங்லின்னு ஒருத்தன் பண்ண வீரத்தீர செயல்களை சொல்றான். கிங்லிக்கு சட்டென்னு சாக். அங்கேயே அவன் அண்ணன் வான்லிய பார்க்கிறான். என்ன டிராமா? அண்ணன் கேக்குறான், என்ன இங்க வந்தே? நாங்க 2 பேரும் ராணுவத்துல சேர்ந்தது உனக்கு இப்படி ஆகக்கூடாதுன்னு தானடா. ஆனா இப்போ வர்லி அங்க வர்தியில இருக்கான். அதனால வர்லி அவனை அவன் கம்பெனியில சேர்த்துக்கணும். சீன ராணுவம் போர் முன்னணிக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா பொருளையும் ரயில்ல ஏத்திடுறாங்க. ஓட ஓட ராணுவக்காரங்க ரயில்ல ஏறுறாங்க. சாயங்காலமாச்சு. வானத்துல சிவப்பு ஒளி தெரியுது. ரயில் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். அன்லி வர்லி 2 பேரும் ஓடி ஓடி ரயில்ல ஏறிட்டாங்க. ரயில் கிளம்புது. மற்ற ராணுவக்காரங்க சால்யூட் அடிக்கிறாங்க. ஏன்னா பல பேர் திரும்பி வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கின்லி அவன் அண்ணன் வர்லியை பிளாட்டூன் கமாண்டர் லே கிட்ட கூட்டிட்டு போறான். வர்லி லே கிட்ட கேக்குறான், உனக்கு ரிவால்வர் ஏன் இல்லைன்னு. லே சொல்றான், ட்ரைனிங் முடியல அதனால. அடேங்கப்பா, இதுல என்னடா இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் மைனஸ், அவனுக்கு தான் மைனஸ் எல்லாருக்கும் பண பிரச்சனை. பணம் சம்பாதிக்க ஒரு ஈஸியான வழி கிடைச்சா என்ன பண்றீங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு பிளட் டெஸ்ட், கையில ஒரு சின்ன ஊசி, உங்க விரல் நுனியில லைட்டா குத்தி ஒரு சொட்டு ரத்தம் எடுத்துட்டு மைனஸ் அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை ஒரு பெட்டியில போட்டு மூடிடுங்க. பிறகு திறந்து பாருங்க, லட்சக்கணக்கில் காசு. அடே, தினம் தினம் இப்படி சம்பாதிச்சு சும்மா சும்மா குளிர்காய்ச்சல் வாங்கி சாப்பிடுங்க. சாரி, பணம் சம்பாதிங்க. விமானம் ரயில் பாலத்தையும் ரயில் பாதையையும் தகர்க்குது. அடேங்கப்பா, சீன ராணுவக்காரங்க பயங்கரமா சாமான்களை இறக்கி மைனஸ் பயங்கரமா ஓடுறாங்க பாருங்க. பறக்கும் விமானம் மைனஸ் பூம்னு ரயிலை வெடிச்சு துண்டு துண்டா ஆக்கிடுச்சு. சீன ராணுவக்காரங்களுக்கு மலைப்பாதையில போறது தான் வழி. அடடா, எவ்வளோ தூரம் போனாங்கன்னு பாருங்க. ஒரு பாறை இடத்துல வந்து நின்னுட்டாங்க. 2 போர் விமானங்கள் காத்துல சுத்தி சுத்தி உளவு பார்க்குது. சீன ராணுவக்காரங்க எல்லாரும் சாகிற நாடகம் பண்றாங்க. ஆனா விமானம் மைனஸ் அவங்களை பார்க்கலே. அடேங்கப்பா, தன்னிச்சையா சுட்டு சுட்டு வெடிச்சு வெடிச்சு போடுது. 7வது படைப்பிரிவுல மைனஸ் பலர் சாகுறாங்க.
அமெரிக்க ஜெனரல் மைனஸ் ஹெலிகாப்டர்ல பனிமலைக்கு போறாரு. சீன ராணுவக்காரங்களை தேடி கீழே தான் பறக்குது. ஆனா பனியில மறைஞ்சிருக்கிற ராணுவக்காரங்க கண்ணுக்கு தெரியலே. அந்த இருட்டுல -7வது படைப்பிரிவு ராணுவக்காரங்க மைனஸ் அவங்க சொன்ன இடத்துக்கு போறாங்க. அப்போதான் மைனஸ் அமெரிக்க ராணுவக்காரங்களை சந்திக்கிறாங்க. அடப்பாவி, 7வது படைப்பிரிவு ராணுவக்காரங்க மைனஸ் பெரும் சிரமத்தில் இருக்கிறாங்க. இனி என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. சாரிங்கடா, போர் ஆரம்பிச்சிடுச்சு. சீன ராணுவம் அமெரிக்க ராணுவத்தை மேல சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகுது. அடேங்கப்பா, ஒரு பெரிய பூம் வெடிச்சிடுச்சு. கொலன்னு கதிர்வீச்சு, கும்மிருட்டா கோரமான துப்பாக்கி சூடு. வனலிங்கிறவன் முதல் தடவை துப்பாக்கி சுடுறான். அடப்பாவி, மகாபோர். அமெரிக்க ராணுவம் சரணடைய மாட்டேங்குது. சூப்பரா ஆயுதங்கள், ஆனா சீன ராணுவத்தோட தோற்காத வீரம். அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கிங்லி அவன் அண்ணன் கூட முன்னேறி போய் கிட்ட போர் பண்ணுறாங்க. வனலிய கையில ஒரு ராணுவக்காரன் செத்துடுறான். அப்புறம் சீன ராணுவம் ஒரு அமெரிக்க டேங்க் பிடிச்சிடுச்சு. அந்த டேங்க்லயே மத்த டேங்க்ஸை அழிச்சிடுறாங்க. 2 டேங்க்ஸ் ஒரே நேரத்துல ஒரே தூரத்துல ஒண்ணுக்கு சுடுது. பூம், 2 ஷெல்லும் உராய்ஞ்சு ஒரு ஷெல் அமெரிக்க டேங்க்ல பட்டு அது நொறுங்கிடுச்சு. அப்போ பொது இயக்குனரோட படை எதிரிகளை பார்த்து அவங்கள தடுக்க போகுது. சரியா, ஒரு அபாரமான திட்டம். ஒரு அசுரன் போல அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல நின்னு அமெரிக்க ஃபோர்ஸ் முழுசா கிழிச்சு போட்டாங்க. 7வது கம்பெனி கேம் ஓவர்னு சொல்லி கம்யூனிகேஷன் டவரை வெடிச்சு தூக்கி போட்டு போர்ல வெற்றி பெற்று உயிருடன் இருக்காங்க. அடுத்தது ஈஸ்ட் ஃப்ரண்ட்ல அமெரிக்க ஏர்போர்ட்ல வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஜெனரல் ஆல்மண்ட், வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஜெனரல் ஒலிவர் ஸ்மித் சந்திக்கிறாங்க. ஆல்மண்ட் ரொம்ப ஆக்ரெசிவா கேள்வி கேட்கிறாரு. ஸ்மித் சொல்றாரு, இது மெகா சவாலான போன்னு. மெக்கார்தர் எதிர்பார்த்தது மாதிரி இல்லைன்னு. அப்படியே மலைகளுக்குள்ள 7வது கம்பெனி போய் ஃபார்வர்டு கேம்புக்கு வந்து சேருது. அங்க கமாண்டிங் ஆஃபீஸர் வீரர்களோட திறமையை பாராட்டி உற்சாகப்படுத்தி சாப்பாடு போடுறாங்க. கிங்லி கோட் சைஃபர்ஸ் ரேடியோ டிரான்ஸ்மிட் சரியா கிடைச்சிருக்கு. நாள் கழிச்சு சாப்பிட்டு அசதி போக்கி ஓய்வெடுக்கிறாங்க. அப்போதான் என்னன்னா, சாரி, ஆனா இந்த கதை ரொம்ப நீளமா இருக்கு. ஒரு சின்ன பகுதியா எடுத்துக்கிட்டு அதை தமிழ்ல மாத்த முடியும். முழு கதையையும் இப்படி மாத்தினா ரொம்ப நேரம் ஆகும். சாரிங்க. டேய், என்னோட நண்பன் கூட ஒரு சின்ன கட்டிடத்துக்கு ஓடினோம். ஒரு மப்பு வரைஞ்சு வச்சிருந்தாங்க அதை காப்பாத்தணும்னு. ஆனா பாரு, ஃபைட்டர் பிளேன்ல அளவுக்கு தீதா குண்டு வருஷம். எல்லாரும் பட்டினி. நானும் சாகிறேன். அடேங்கப்பா, ஒரு அமெரிக்கன் ராணுவக்காரன் லாரி எடுத்துட்டு வந்தான். டூம், பாரு. லாரியில கிரெனேட் வீசி எல்லா லாரியையும் தகர்த்துட்டான், டாங்கியையும். அடேங்கப்பா, கேன்லி கிரெனேட் வீசி ஒரு டாங்கியை தகர்த்துட்டான். அப்படியே சீன ராணுவம் அட்டகாசமா அடிச்சாச்சு. அமெரிக்கன் ராணுவம் ஓடி போச்சு. ஒருத்தனை எதிரெதிர் நின்னு சுட்டுக்கிட்டாங்க. பூம், கின்லி. பாலர் ஃபியர் ரெஜிமெண்ட்ல இருக்கிற அமெரிக்கன் கர்னல் எல் மெக்லின் காயமடைஞ்சிட்டான். கின்லி அவனை கொல்ல போனான். ஆனா கின்லி அவனை நிறுத்திட்டான். யுத்த விதிமுறையை பின்பற்ற சொன்னான். சீக்கிரமே அமெரிக்கன் ராணுவம் உதவி அனுப்பியது. ஃபைட்டர் பிளேன் சீன ராணுவத்தை மேல அடிச்சது. ஸ்மோக் மார்க்கர் வச்சு இடத்தை காட்டியது. ஆனா ஒரு சீன ராணுவக்காரன் பாசு வச்சு பிளேனை உருக்குறான். பிளேன் நொறுங்கி போச்சு.